ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பட்டியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி பெண் சட்டமன்ற உறுப்பினர் பரபரப்பு குற்றச்சாட்டு. வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலானதால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு. நாடு முழுவதும் 200 கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட கும்பல் கைது. புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் அதிரடி நடவடிக்கை. சென்டாக் 2ஆம் கட்ட கலந்தாய்வு தொடக்கம். விருப்ப பாடங்களை சமர்ப்பிக்க வரும் 1ஆம் தேதி கடைசி நாள். புதுச்சேரியில் இருசக்கர வாகன தொடர் திருட்டில் ஈடுபட்டவர் கைது. சிசிடிவி காட்சிகளை கொண்டு காவல்துறையினர் அதிரடி நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். அமைச்சர் தன்னை டார்ச்சர் செய்வதாக ஆளும் கட்சி பெண் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரபிரியங்காவின் குற்றச்சாட்டு காணொலி பதிவு சமூக வலைதளங்களில் வைரலாகி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான சந்திரபிரியங்கா வெளியிட்டுள்ள காணொலியில், புதுச்சேரியில் 2 அமைச்சர்கள் தனக்கு பயங்கர டார்ச்சர் கொடுப்பதாகவும், தான் செல்லும் பாதையில் கண்காணித்து தன்னை சுற்றி உளவாளிகள் உள்ளதாகவும், தான் பாதுகாப்பான இடத்தில் இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஒரு பெண் கஷ்டப்பட்டு அரசியலில் வளர்ந்து வந்துவிடக்கூடாது என தன்னை இழிவுபடுத்துவதாகவும், அமைச்சராக இருந்தபோது சந்தித்த பிரச்சனைகளை கூட வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை என்றும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார். தான் ஒதுங்கி இருந்தும் தன்னை கட்டுக்குள் வைக்க முடியவில்லை என்று அவர்கள் டார்ச்சர் கொடுப்பதாகவும், முதல்வர் அவர்களுக்கு பொறுத்து போகிறார் என்றும், அனைத்தும் தெரிந்தும் முதல்வரும் பொறுத்து போகிறார் என்றும் கூறியுள்ளார். உயிருக்கு ஆபத்து என்று புகார் கொடுக்க சென்றால் காவல்துறை அதிகாரிகள் கிண்டலாக பேசுவதாகவும் குறிப்பிட்ட அவர், மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு குறித்தும் கேள்வி எழுப்பியுள்ளார். சந்திரபிரியங்காவின் இந்த காணொலி எதிர்க்கட்சிகளிடையே விவாத பொருளாக மாறியுள்ளது. ஆளும் கூட்டணியில் உள்ள இந்த உள்பூசல்கள் எதிர்காலத்தில் புதுச்சேரி அரசியலில் மேலும் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஃபேமிலி நடத்துறதுக்கு கூட பெருசா கஷ்டப்படுற ஒருத்தவங்க ஒரு ஹைகோர்ட் போறதுன்னா எவ்வளோ செலவாகும், ஒரு வக்கீல் வைக்கிறதுனா எவ்வளோ செலவாகும், இதெல்லாம் தாண்டி பண்ற அளவுக்கு இல்லாத ஒரு மனுஷன் ஏன் அவங்க பண்ணியிருக்காங்கன்னு விசாரிக்கிறப்போதான் தெரியுது என்னன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு அமைச்சர் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு நம்ம மினிஸ்டரா இருக்கிறப்போ அவ்வளோ பிரச்சனைகள்லாம் சமாளிச்சு, அப்பா நம்மளுக்கு இந்த பிரச்சனையே வேண்டாம், நம்ம பாட்டுக்கு தொகுதியில நம்மளுக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, தேர்ந்தெடுத்திருக்காங்க, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுங்கி வரோம். ஆனா நம்ம ஒதுங்கினதுக்கு அப்புறமும் ஒரு சுயநலமா ஒரு அந்த கன்னிங்னு சொல்லுவாங்கல்ல, எதுக்குன்னா ஒருத்தர் கண்ட்ரோல்ல நம்ம வர முடியல அப்படின்னா ஒரு பொண்ணு எவ்வளோ டார்ச்சர் பண்ணுவாங்கங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா நானும் கொஞ்ச நாளாவே பார்த்துட்டு இருக்கேன், பயங்கர ஒரு டார்ச்சருக்குள்ளேயே போயிட்டு இருக்கு. நம்மளை டார்ச்சர் பண்ணா நம்ம அரசியல்வாதி அரசியலுக்கு வரும்போதே நம்ம எல்லாத்தையுமே மறந்து வச்சுட்டு தான் வரோம். குடும்பமா இருக்கட்டும், நம்மளுடைய சொந்த விருப்பு வெறுப்பு இதெல்லாம் தாண்டி பொலிட்டீஷியனா பப்ளிக்கு வெளியில வந்துட்டோங்கும் போது எல்லாத்துக்கும் தான் நம்ம ரெடியா இருக்கும். ஸோ அதெல்லாம் ஓகே. பட் நம்ம கூட இருக்கிறவங்க கஷ்டப்படக்கூடாது, அது மெயினான விஷயம். ஏன்னா நம்ம ப்ரொடெக்டிவா இருக்கிறோங்கிறத தாண்டி நம்ம நம்ம கூட இருக்கிறவங்கள ப்ரொடெக்டிவா பார்த்துக்கணும். ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு அதுதான் ஒரு நல்ல எண்ணங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம மினிஸ்டரா இருந்தப்ப நம்மளுக்கு எவ்வளவு பிரச்சனை எல்லாம் தந்தாங்க, அதெல்லாம் நம்ம எதையுமே வெளிக்காட்டிக்காம ரொம்ப நாசுக்கா வெளில வந்துட்டோம். இன்னைக்கும் அந்த அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா நம்மள அவ்வளோ டார்ச்சர் பண்றாங்க. நான் யாருன்னு பேர்லாம் சொல்ல விரும்பல, எல்லாரையும் சொல்ல முடியாது, எல்லாரும் வெரி ஜெம், நம்ம எல்லாரையும் தப்பா சொல்லிட முடியாது. அதுக்காக தான் தயவு செய்து என்னை டார்ச்சர் பண்றதெல்லாம் விட்டுட்டு போய் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா ஜனங்க, அவங்களுக்கு வேலை பாருங்க, அவங்களுக்காக உழைங்க. அவங்கதான் நம்ம முதலாளி. நம்மளுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களா ஜனங்க, அவங்கதான் நம்ம முதலாளி. நம்ம முதலாளிங்களுக்கு நம்ம ஒழுங்கா வேலை பார்த்து கொடுக்கணும். நாடு முழுவதும் போலி நிறுவனங்கள் நடத்தி 200 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடியில் ஈடுபட்ட வடமாநிலத்தைச் சேர்ந்தவர்களை புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
புதுச்சேரியை சேர்ந்த மகேஷ்குமார் என்பவருக்கு ஆன்லைன் பகுதி நேர டைப்பிங் வேலை இருக்கிறது என கூறி அவருக்கு 11 மாத கால வேலை செய்ய போலியான ஒப்பந்தம் மற்றும் லிங்க் அனுப்பப்பட்டுள்ளது. அந்த லிங்கில் மூலம் மகேஷ்குமார் அவர்கள் கொடுத்த வேலையை செய்து வந்துள்ளார். இதற்கிடையே அவர்கள் கொடுத்த குறிப்பிட்ட காலக்கெடுவில் வேலையை செய்து முடிக்காததால் மகேஷ்குமார் மீது வழக்கு பதிவு செய்ய போவதாக மிரட்டி அவரிடமிருந்து 4,68,127 ரூபாய் பெற்று மோசடி செய்துள்ளனர். இது குறித்த புகாரின் பெயரில் சைபர் கிரைம் காவல்துறையின் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். அதில் மோசடி செய்யப்பட்ட படம் சென்ற வங்கி கணக்கை கொண்டு மும்பையை சேர்ந்த சிவப்பா லக்ஷ்மணன் பானே, உதயபான் நானே, ஷோபாடே ஆகியோரை குஜராத்தில் வைத்து கடந்த 20 நாட்களுக்கு முன்பு கைது செய்தனர். பின் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த மோசடி கும்பலுக்கு மூளையாக செயல்பட்டது ஒடிசாவை சேர்ந்த கன்குசரன் சிபரம் பணிகாராகி அபிஷேக் ஜகத் நாயக் என்பதும் அவர்கள் இருவரும் துபாய் சுற்றுலா சென்றிருப்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து அவர்கள் வெளிநாடு தப்பி செல்லாமல் இருப்பதற்காக உடனடியாக மத்திய இமிகிரேஷன் துறைக்கு லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இந்நிலையில் சுற்றுலா முடிந்து கடந்த 24ஆம் தேதி மும்பை விமான நிலையத்திற்கு வந்த இருவரையும் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை நடத்தியதில் அவர்கள் பல்வேறு பெயர்களில் 35 போலியாக நிறுவனங்களை உருவாக்கி அதில் வங்கிக் கணக்கை இணைத்து மோசடியாக சம்பாதிக்கும் பணத்தை எடுத்துள்ளது தெரியவந்தது. மேலும் இவர்கள் மீது இந்தியா முழுவதும் 1500 ஆன்லைன் மோசடி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதும், இதுவரை 203 கோடி ரூபாய்க்கு மேல் பொதுமக்களின் பணத்தை மோசடி செய்துள்ளதும், 23 மாநில காவல்துறையினர் இவர்களை தேடி வருவதும் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட இருவரிடமிருந்து 4,68,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் மோசடிக்கு பயன்படுத்திய மொபைல் போன்கள், சிம் கார்டுகள், வங்கி புத்தகங்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. தொடர்ந்து இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் பலரை கைது செய்யும் நடவடிக்கையில் சைபர் கிரைம் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். 2025 எங்க கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. ஒருத்தரை நீங்க வேலை உங்களுக்கு நாங்க பண்ணி தந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்க பணம் தரோம்னு சொல்லி ஒருத்தரை ஏமாத்துறாங்க. 4,50,000 ரூபாய் அவரை ஏமாத்தி அவரோட அக்கௌண்ட்ல இருந்து இப்ப காசை எடுத்துட்டாங்க. ஸோ அவர் எங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா இந்த இதுல கேஸ்ல நாங்க எஃப்ஐஆர் போட்டு 30/25 எஃப்ஐஆர் நம்பர் போட்டுட்டு நாங்க இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணோம். இன்வெஸ்டிகேஷன்ல எங்களுக்கு ஃபர்தரா தெரிய வந்துச்சு, அக்யூஸ்ட் துபாய் போயிருக்கான். அதாவது அவன் 1 மாசம் ஊர் சுத்த இந்த ஃப்ராட் எல்லாம் பண்ணிட்டு 1 மாசம் ஊர் சுத்த போயிருக்கான்னு தெரிஞ்சது. நாங்க ஒரு லுக் அவுட் சர்க்குலர் நாங்க ஓபன் பண்ணி வச்சிருந்தோம் பியூரோ ஆஃப் இமிகிரேஷன் கொடுத்து. அவங்க எங்களுக்கு அவன் துபாயில இருந்து மும்பைல இறங்கினோடனே எங்களுக்கு கால் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி 2 பேரும் வந்துட்டாங்க துபாயில இருந்து. அதுல இருந்து நாங்க புதுச்சேரி போலீஸ் உடனே அவனை போய் அரெஸ்ட் பண்ணி டிரான்சிட் ரிமாண்ட் வாங்கிட்டு புதுச்சேரிக்கு உடனே கொண்டு வந்துட்டாங்க. இதுல அவங்ககிட்ட இருந்த கம்ப்ளைனண்டோட 4,50,000 ரூபாய் மொத்தமாவே அவங்க கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணியாச்சு. ஆனா மீண்டும் விசாரணை தொடர்றப்பதான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு, அவன் ஒரு இடத்துல மட்டும் பண்ணல, இதே மாதிரி அவனோட அக்கௌண்ட் மேலேயே அவன் ஒரு 1500 கம்ப்ளைண்ட் ஆல் ஓவர் இந்தியால ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இதுல கிட்டத்தட்ட ஒரு 23 போலீஸ் ஸ்டேட் போலீஸ் இவனை தேடிட்டு இருக்காங்க. 23 ஸ்டேட் போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நடந்த விசாரணையில ஒரு 13 அக்கௌண்ட் எங்ககிட்ட கிடைச்சது. அந்த 13 அக்கௌண்ட்ல நாங்க பார்த்ததுல 101 கோடி இது வரைக்கும் அவன் மோசடி செஞ்சிருக்கிறது எங்களுக்கு தெரியுது. இவனுக்கு பின்னாடியும் இன்னும் நிறைய மக்கள் இருக்காங்க. இவனுக்கு பின்னாடி இருக்கிறவங்க காந்தி நகர்லயும், துபாயிலையும், இன்னும் மும்பைலயும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களையும் நாங்க அடுத்த விசாரணையில அவங்களையும் பிடிக்கிறோம். இப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரிய வந்தது என்ன அப்படின்னா, இவங்களோட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 3 மாசத்துக்கு ஒரு பிசினஸ் ஆபீஸ் மட்டும் எடுத்து ஒரு 3 மாசத்துக்கு அவங்க ஆப்ரேட் பண்ணிட்டு அந்த ஆபீஸ வச்சு ஒரு ஜிஎஸ்டி நம்பர் வாங்கிடுறது. வாங்கிட்டு ஒரு 3 மாசத்துக்கு இந்த மாதிரி ஃப்ராட் டிரான்சாக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு அந்த ஆபீஸை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே போயிடுறது. அந்த ஆபீஸ்க்கு வாங்கின சிம் கார்டோ, அந்த ஆபீஸ்க்கு வாங்கின ஜிஎஸ்டி நம்பரோ, போனோ, அக்கௌண்ட்டோ அதுக்கப்புறம் அவங்க எப்பயுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அதை அப்படியே அவங்க தூக்கி போட்டுருவாங்க. அடுத்து திருப்பி இன்னொரு இடத்துல இன்னொரு ஆபீஸ் ஓபன் பண்ணி இதே மாதிரி பல வேலைகள் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து நாங்க மல்டிபிள் ஆதார் கார்டும் இவங்க கிட்ட இருந்து நாங்க கேப்சர் பண்ணி வச்சிருக்கோம். இவங்க கிட்ட இருந்து சிம் கார்டு, அக்கௌண்ட்ஸ் எல்லாமே நாங்க இப்போ விசாரணைக்காக நாங்க எல்லாமே சீஸ் பண்ணி வச்சிருக்கோம் இப்ப எங்க கையில. நீட் இல்லாத இளநிலை படிப்புகளுக்கு 2ஆம் கட்ட கலந்தாய்விற்கு விருப்ப பாடங்களை சமர்ப்பிக்க வரும் 1ஆம் தேதி கடைசி நாள் என சென்டாக் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இது குறித்து புதுச்சேரி சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கு
BVSV மற்றும் பிடெக், பிஎஸ்சி நர்சிங், பிஎஸ்சி வேளாண்மை, தோட்டக்கலை, PPD, BSc பாராமெடிக்கல் படிப்புகள், பிஃபார்ம், BA, LLB, கலை, அறிவியல், வணிகவியல் உள்ளிட்ட படிப்புகளுக்கான 2வது சீட் ஒதுக்கீட்டுக்கு மாணவர்கள் தங்களது டாஷ்போர்ட் உள்நுழைவு சான்றுகளை பயன்படுத்தி பாட விருப்பங்களை செப்டம்பர் 1ஆம் தேதி பிற்பகல் 1 மணிக்குள் சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இட்ட கடிதம் மூலம் சுகாதார செயலகத்திலிருந்து பெறப்பட்ட சீட் மேட்ரிக்ஸ் உடன் கூடுதலாக இந்திராணி நர்சிங் கல்லூரி, வெங்கடேஸ்வரா பாராமெடிக்கல் அறிவியல் கல்லூரி, வெங்கடேஸ்வரா மருந்தியல் கல்லூரி ஆகியவற்றுடன் தொடர்புடைய பல்வேறு துணை மற்றும் சுகாதார படிப்பு சேர்க்கைக்கான சீட் மேட்ரிக்ஸ் வெளியிடப்பட்டுள்ளது. முதல் சுற்றின் போது சமர்ப்பிக்கப்பட்ட பாட விருப்பு தேர்வுகள் 2வது சுற்று கலந்தாய்வுக்கு செல்லாது எனவும், எனவே 2வது சுற்று கலந்தாய்வில் பங்கேற்க விரும்பும் அனைத்து மாணவர்களும் உயிரியல் சார்ந்த படிப்புகளில் சேர விரும்பும் மாணவர்கள் உட்பட பாட விருப்ப தேர்வுகளை புதிதாக சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாட விருப்ப தேர்வுகளின் வரிசை நிரப்புவதில் மாணவர்கள் உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும், 2வது சுற்று கலந்தாய்வு புதிய இடம் ஒதுக்கப்பட்டால் முதல் சுற்றில் ஒதுக்கப்பட்ட இடம் தானாகவே ரத்து செய்யப்படும் என அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவளக்குப்பம் அருகே இருசக்கர வாகனம் திருடிய நபரை கண்காணிப்பு கேமரா காட்சிகளை கொண்டு ஆரோவில் அருகே காவல்துறையினர் கைது செய்து அவரிடமிருந்த இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். தவளக்குப்பம் அடுத்த பூர்ணாங்குப்பத்தைச் சேர்ந்தவர் ராஜசேகர். தனது வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் கடந்த 19ஆம் தேதி காணாமல் போனது. இது குறித்த புகாரின் பேரில் தவளக்குப்பம் உதவி ஆய்வாளர் ஜெயகுருநாதன் மற்றும் காவல்துறையினர் வழக்கு பதிந்து அப்பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமரா காட்சியை ஆய்வு செய்தனர். அதில் கிடைத்த தகவலின்படி ஆரோவில் அடுத்த இடையன்சாவடி பகுதியைச் சேர்ந்த நரேஷ் என்பது தெரியவந்தது. அவரது வீட்டின் அருகே நின்றபோது காவல்துறையினர் அவரை கைது செய்தனர். விசாரணையில் தவளக்குப்பம் மற்றும் ஆரோவில் பகுதியில் இருசக்கர வாகனங்களை திருடியதை ஒப்புக்கொண்டார். அவரிடமிருந்து 3 இருசக்கர வாகனங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். கவிஞர் புதுவை சிவம் நினைவு நாளையொட்டி அரசு சார்பில் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. கவிஞர் புதுவை சிவம் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி காமராஜர் சாலை சித்தன்குடி சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அமைச்சர் ஜான்குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதற்கான ஏற்பாடுகளை புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் செய்யப்பட்டிருந்தது. புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு நூலை வெளியிட்டார். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் கவியரங்கம், நூல் வெளியீட்டு விழா மற்றும் விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு 3 நூல்களை வெளியிட்டார். மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20வது பட்டம் சிவஞான பாலிய சுவாமிகள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட இந்த விழாவில் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முத்து, ஓய்வு பெற்ற கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள் மற்றும் தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி நிறைவாக அன்னை தந்தை போற்றுவோம் என்னும் தலைப்பில் கவியரங்கம் நடைபெற்றது. நிகழ்ச்சிகளை அனைத்தையும் படைப்பாளி பைரவி ஒருங்கிணைத்தார். புதுச்சேரி உள்ளாட்சித்துறை ஊழியர்களின் கோரிக்கைகளை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் கேட்டுக்கொண்டுள்ளது. புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு கூட்டம் அதன் அலுவலகத்தில் நடைபெற்றது. 7வது ஊதிய குழு பரிந்துரையின்படி அனைத்து அரசு துறைகளிலும் பணிபுரிந்து வரும் ஊழியர்களுக்கு 1/1/2016 முதல் ஊதிய உயர்வுகள் வழங்குவதற்கான அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் உள்ளாட்சி துறைகளுக்கு மட்டும் இதுவரை எந்தவித ஊதிய உயர்வும் அளிக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது. தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வந்தன. இந்நிலையில் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்டக் குழுவின் கோரிக்கைகளான 7வது ஊதிய குழு பரிந்துரைப்படி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வை 1/1/2016 முதல் அமல்படுத்தி 33 மாத நிலுவைத் தொகை வழங்க வேண்டும். ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதியம் மற்றும் ஊழியர்களுக்கு மாத ஊதியம் அரசே நேரடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டது. 232 ஊழியர்கள் 22/10/2023 முன்னாடி வேலைக்கு வந்தவங்களுக்கு இன்னும் பழைய ஓய்வூதிய இல்லாமல் இருக்குது. அவங்க நீதிமன்றத்தை அணுகி நீதிமன்றத்தில் உத்தரவு பெற்றோம். இன்னும் அவங்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை அமல்படுத்தாமல் இருக்குது. இதேமாதிரி தினக்கூலி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள், கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் பண்ணணும். வாரிசுதாரர்கள் பணி நியமனத்தை
உடனடியாக செய்யணுன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. அரசாங்கம் சார்பாக இந்த 33 மாத நிலுத்தொகை வழக்கத்துக்கான கோப்புகள் அனுப்பப்பட்டு அதில் வந்து நிதி செயலாளர் ஒப்புதல் தராதால் பேச்சுவார்த்தை 2 முறை நடந்தும் பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சு தொடர் போராட்டம் இருக்குது. திரும்ப மறுபடியும் நேற்று கூட முதலமைச்சர் அவர்கள் கூப்பிட்டு பேசியிருக்காங்க. ஆனால் நிதி செயலாளர் வரல. இந்த நிலையில் வந்து திகா கம்பெனிக்கு மீண்டும் போட்டு அழைச்சி பேசி இந்த விஷயத்தை சுமூகமாக சொல்லியிருக்காங்க. நம்ம அரசு சமையல் சொல்கிறோன்னு சொன்னால் இந்த விஷயத்தில் அரசாங்க முதலமைச்சர் தனி கவனம், ஏன்னா அவர் தான் உள்ளாட்சி அமைச்சராக இருக்கிறதால இந்த விஷயத்தை கவனம் செலுத்தி இந்த விஷயத்தை அவங்க கோரிக்கையை திகா போல நிறைவேற்றி தந்து அதற்கான அரசாணை வெளியிடுறதுக்கான முயற்சி எடுக்கணும். அப்படி இல்லாத தவறு பட்சத்தில் அரசு சம்மேளனமும் ஏற்கனவே கூட்டு போராட்ட குழுவுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கோம். திரும்ப ஒரு முற்றுகை வலுவான ஊழியர்களை திரட்டி தலைமைச் செயலக முற்றுகை இல்லை சட்டமன்ற முற்றுகை நடத்த முடிவு செய்திருக்கிறோம். பணம் தருவதாக கூறி யாரேனும் வங்கி கணக்கு மற்றும் சிம் கார்டு கேட்டால் கொடுக்க வேண்டாம் என சைபர் கிரைம் காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையின் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் வர்த்தகம் மூலமாக அதிக பணம் சம்பாதிக்கலாம் என பகுதி நேர வேலைவாய்ப்புகள் வழங்குகிறோம் என்று ஆசை வார்த்தைகள் கூறினால் அதனை நம்பி யாரும் பணம் செலுத்தி ஏமாற வேண்டாம் என தெரிவித்துள்ளார். பீடெக்ஸ் கொரியர் ட்ராய் மும்பை காவல்துறையில் இருந்து பேசுவதாக கூறி டிஜிட்டல் அரெஸ்ட் செய்துள்ளதாக கூறினால் அவர்களது தொடர்பை உடனடியாக துண்டித்துவிட்டு காவல்துறையினருக்கு தெரிவிக்க வேண்டும் என தெரிவித்துள்ள அவர், வங்கி கணக்கு சஸ்பெண்ட் செய்வதாக கூறி வாட்ஸ்அப் மூலமாக ஏதேனும் லிங்க் மற்றும் ஆப் மெசேஜ் வந்தால் அதன் லிங்கை செய்ய வேண்டாம். வங்கி கணக்கு சஸ்பெண்ட் செய்வதாக கூறி வாட்ஸ்அப் மூலமாக ஏதேனும் லிங்க் வந்தால் அதனை தொட வேண்டாம் என்றும் கூறியுள்ளார். மொபைல் ஆப் மூலம் உடனடி கடன் மற்றும் குறைந்த வட்டியில் லோன் தருவதாக கூறி தங்களுடைய புகைப்படங்களை பெற்றுக்கொண்டு ஆபாசமாக சித்தரித்து மிரட்டினால் அதனை நம்பி யாரும் பணம் செலுத்தி ஏமாற வேண்டாம் என்றும் கூறியுள்ளார். ஆன்லைனில் அல்லது தெரிந்தவர்கள் யாரேனும் பணம் தருவதாக கூறி வங்கி கணக்குகள் மற்றும் சிம் கார்டு கேட்டால் தர வேண்டாம் என்றும், அதனை மீறி அவர்கள் தங்களுடைய வங்கி கணக்கு மற்றும் சிம் கார்டுகளை கொண்டு சைபர் மோசடியில் ஈடுபட்டால் கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். இதுபோன்று தொடர்பு கொள்ளும் நபர்களை உறுதிப்படுத்தாமல் எந்த செயலையும் செய்ய வேண்டாம் என அந்த செய்திக்குறிப்பில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அடுத்து வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9620 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1310 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரி பெண் சட்டமன்ற உறுப்பினர் பரபரப்பு குற்றச்சாட்டு. வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலானதால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு. நாடு முழுவதும் 200 கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட கும்பல் கைது. புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் அதிரடி நடவடிக்கை. சென்டாக் 2ஆம் கட்ட கலந்தாய்வு தொடக்கம். விருப்ப பாடங்களை சமர்ப்பிக்க வரும் 1ஆம் தேதி கடைசி நாள். புதுச்சேரியில் இருசக்கர வாகன தொடர் திருட்டில் ஈடுபட்டவர் கைது. சிசிடிவி காட்சிகளை கொண்டு காவல்துறையினர் அதிரடி நடவடிக்கை. இத்துடன் ஏஎம் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். 23ஆம் ஆண்டு இனிய தொடக்கத்துடன் வெள்ளி விழாவை நோக்கி வீரநடை போடும் ஏஎம்என் டிவி 2020 டிஜிட்டல் தளத்தில் அடியெடுத்து வைத்த ஏஎம்என் யூடியூப் நியூஸ் சேனல் புதுச்சேரி, பிரான்ஸ் மற்றும் உலகமெங்கிலிருந்தும் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்களுடன் 3 கோடி பார்வையாளர்களை கடந்து அனைவரின் ஏகோபித்த ஆதரவுடன் உள்ளூர் தொலைக்காட்சிகளிலேயே அதிக சப்ஸ்கிரைபர்களுடன் நம்பர் 1 நியூஸ் சேனலாக உங்கள் முன் ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி யூடியூப் சேனல். எங்களின் இந்த சாதனைக்கு உறுதுணையாயிருக்கும் நேயர்களுக்கும் விளம்பரதாரர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. ஏஎம்என் யூடியூப் சேனல், இது நம்ம ஊரு சேனல்.